ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் சீரியல் வந்து இப்போ கதையை வந்து என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, ரம்யா வச்சு தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இது நம்புற மாதிரிக்கு இருக்குதா நம்பாத மாதிரிக்கு இருக்குதான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா ரம்யாவால் இந்த கல்யாணம் வந்து தடைப்பட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரம்யா வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக அவங்க இந்த மாதிரிக்கெலாம் சதி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் சரி தான், கார்த்தி வந்து தீபாவை தவிர எந்த பொண்ணையும் அவங்க வந்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரம்யா இந்த மாதிரிலாம் சதி வேலையை பண்ற மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். தீபா காலத்தில் கார்த்தி தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க தாலியை காணலை. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அபிராமி வந்து மீனாட்சிட்ட கேட்குறாங்க, மீனாட்சி நீ தானே தாலி எடுத்து கொண்டு வச்சேன், என்னாச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் அங்கே தான் தாலி கொண்டு வச்சேன், என்னன்னு தெரியல, சரி நான் எதுக்கும் பீரோவில் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து பீரோவில் போய் தேடுறாங்க. அப்பவும் அது காணவே இல்லை. அப்போ மைதிலி சொல்கிறாங்க தாலி எங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மைதிலிக்கு எப்படி தெரியும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரம்யாவோட ஹேண்ட்பேக்கில் இருந்து அந்த தாலி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் ரம்யாவை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னை யாரும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படிங்கவும், அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்னத்தை சொல்லிட்டு இருக்கிற, தாலியை வந்து நீ திருடி வச்சிருக்கிற, இல்லை தப்பாக வர சொல்லக்கூடாதுன்னு வர நீ சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மைதிலி கேட்கும் போதே அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் இந்த இடத்துல நடக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி பார்க்குறாங்க, என்ன ரம்யா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி, இந்த கல்யாணம் வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்கணும், அதுதான் தீபாவோட ஆசையும் கூட, அதுக்காக தான் தாலி எடுத்து நான் மறைச்சி வச்சு அப்படின்னு ரம்யா ஒரு பெரிய பொய்யை கதையாக கட்டிடுறாங்க. இதை கேட்டதுமே வந்து அபிராமி நம்பிடுறாங்க. அப்படியா ரம்யா, அப்போ வந்து தீபாட்ட கேட்குறாங்க, நீங்களே கேட்டு பாருங்க ஆண்டி அப்படிங்கும்போது, அப்போ தீபாட்ட வந்து அபிராமி கேட்குறாங்க, இதுதான் உன் ஆசையா தீபா, அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக எடுக்கிறது தான் உன்னுடைய ஆசை அப்படிங்கவும், தீபாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு ஆசை இருந்தேன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்திருப்போம்ல, ஏமா மனசுலேயே ஆசையை வச்சுட்டு இருக்கிற, அது என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, இப்போ ரம்யா மட்டும் இதை சொல்லலைன்னா எனக்கு இந்த விஷயத்தை பற்றியே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லவும், அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வர வழி தெரியல, அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும், நீ ஏமா மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து மீனாட்சி மைதிலியும் இது கொஞ்சம் கூட நம்பவும் இல்லை, அதே மாதிரிக்கு கார்த்தியும் இது வந்து கொஞ்சம் கூட நம்பவும் இல்லை. ஏன்னா ரம்யா வந்து ஏதோ பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது. தீபாவுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு அவங்க பேசுகிறாங்களே தவிர, ஆனால் மற்றபடி அவங்க செய்தது எல்லாமே வந்து தப்பான ஒரு நோக்கத்தோடு தான் செய்திருக்காங்க அப்படின்னு கார்த்திக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ தீபா வந்து ரம்யாட்ட சொல்கிறாங்க, ரம்யா நீ எனக்காக நீ எந்த அளவுக்கு நீ இந்த மாதிரிக்கு செய்திருக்கிறன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு என்னென்னா அத்தைக்காக நீ இந்த பரிகாரத்தை பண்ணின, இன்னைக்கு என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீ இந்த மாதிரிக்கு ஒரு செயலை ஈடுபட்டிருக்கிற, இது நினைக்கும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஒன்றை மாதிரிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தீபா வந்து ரம்யாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா நீ எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, அதுக்காக நான் உனக்கு எதுனாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காக நான் எதனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லவும், இதை வந்து தீபா வந்து முழுமையாக நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சியும் மைதிலி தான் காட்டுறாங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரம்யா என்னம்மா திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பேசிட்டா பாரு, இவளை எப்படியாவது கையங்கொள்ளாமல் மாட்டி விடுன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் அவள் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு வச்சு விட்டுட்டா பாரு, அவள் எப்படி நல்லவ மாதிரிக்கு பேசிட்டா, இதை எல்லாருமே நம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மைதிலி எனக்காக தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இந்த ரம்யாவை எப்படியாவது கையங்கொள்ளாமல் பிடிச்சி இந்த வீட்டை விட்டே அவளுக்கு வந்து அனுப்பிவிடணும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா, அவள் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே திரும்பி திரும்பி வர மாதிரிக்கெல்லாம் அவள் ஏற்படுத்திட்டு இருக்கிறா. இப்ப பாரு இவ பேசுன நினைச்சு அத்தையும் வந்து அவன் மேல ரொம்பவே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தையோட மனசுல அவ இடம் பிடிச்சிட்டா. இப்ப என்ன பண்றதுக்கு, அத்தைகிட்ட போய் சொன்னா கூட கண்டிப்பா அதை நம்ப மாட்டாங்க. தீபாட்ட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆனாலும் அவன் நம்பலை. இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கி தீபாவும் அத்தையும் வந்து அவன் சொல்கிறத எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே புரியலை அப்படிங்கவும், இவ அடுத்தது ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறா, அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே அவள் வந்து சதி திட்டம் பண்ணி என்னெல்லாம் பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லவும், நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. ஆனால் தீபாவோட வாழ்க்கையை மட்டும் இவட்ட இருந்து காப்பாற்றணும், அதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அதுதானே ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி மைதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜானகியும் தர்மலிங்கத்தையும் தான் காட்டுறாங்க. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, எனக்கு மனசே சரியில்லைங்க அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சு ஜானகி அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ரம்யா சொல்கிறது இருக்கட்டும், ஆனால் தாலி கட்ட போகிற நேரத்தில் இந்த மாதிரிக்கு தடங்களாகி போச்சுது, அதை நினச்சா எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு தப்பு நடக்க போகிற மாதிரிக்கே தெரியுது அப்படிங்கவும், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ தேவையில்லாமல் ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்காத,
ரம்யா வந்து எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்லி அவள் தான் காரணத்தை சொல்லிட்டாளா, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீ வந்து எதையோ நினச்சி நீ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நாச்சியார் வராங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன சம்மந்தி என்னாச்சு அப்படிங்கும் போது, இல்லை சம்மந்தி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசே சரியில்லை, அதனால ஜோசியம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கவோ, எதுக்காக ஜோசியம் பார்க்க போறீங்க அப்படிங்கவோ, ஆமாம் ஏற்கனவே வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குந்ததே எந்த மாதிரிக்கு சூழ்நிலை நடந்து நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறமும் பாருங்களேன் இப்பவும் தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரிக்கு தடங்கள் ஆகி போச்சுது, ரம்யா வந்து என்னதான் காரணம் சொன்னாலும் அது என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் தீபாவுடைய மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்து நம்ம ஜோசியம் பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து தோசை ஏதாவது இருந்துன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணிடலாம், அதனால தான் வந்து ஜாதகம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், அப்போ நாச்சர்னு சொல்கிறாங்க, சரி சம்மந்தி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் வந்து 2 பேரும் போய் அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜோசியம் பார்த்துட்டு வாங்க, அதே மாதிரிக்கு அவங்களுக்கு அடுத்ததான் எந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டையும் குறிச்சிட்டு வாங்க, நம்ம வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணலாம் அப்படிங்கவும், அவங்க சப்போஸ் ஏதாவது வந்து தோசை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரத்தையும் நம்ம பண்ணிடலாம், நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்க அப்படிங்கும்போது, சரி சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் தர்மலிங்கம் வந்து ஜோசியரை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே வந்ததுமே இவங்க 2 பேரும் ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ ஜோசியர் வந்து கொஞ்ச நேரமாக அந்த ஜாதகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானகி கேட்குறாங்க, என்ன ஜோசியரே ஏதாவது வந்து தோசை ஏதாவது இருக்குதா அப்படிங்கும்போது, ஆமாம்மா தோசை இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஜோசியரே சொல்கிறீங்க, அப்படி ஏதாவது தோசை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்கள், ஏன்னா வந்து என் பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவள் ஏதாவது அவளுக்கு வாழ்க்கையில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா, அதனால் வந்து அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படிங்கும்போது, அப்போ ஜோசியர் சொல்கிறாங்க, இவங்களோட கல்யாணம் இப்போதைக்கு நடக்கக்கூடாது, இவங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு கழிஞ்சு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகியும் தர்மலிங்கமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஜோசியர் சொல்கிறீங்க, 3 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் நடத்தணும், அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்தக்கூடாதா, அப்படியே வந்து தீபாவோட ஜாதகத்துக்கு தோசை இருந்தாலும் அதுக்குன்னு ஏதாவது பரிகாரம் இருக்குதுன்னு செய்யும், அந்த பரிகாரத்தோட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்துருந்தோம் அப்படிங்கவும், அப்போ ஜோசியர் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்ததுமே சொல்கிறாங்க, சரிம்மா 10 நாளைக்குள்ளே ஒரு பரிகாரம் இருக்குது, அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணத்தை நடத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகியும் தர்மலிங்கமும் கொஞ்சம் சந்தோஷப்படுதாங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பொண்ணு வந்து உங்கள் மாப்பிள்ளையை வந்து 10 நாள் பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அப்படிங்கிறாங்க. இதுதான் அதுக்கு வந்து பரிகாரம், ஏன்னா வந்து உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் வந்து தோசை இருக்குது, அந்த தோசை வந்து நிவர்த்தி ஆகணும்னா அவங்க 10 நாளைக்கு அவங்களோட மாப்பிள்ளைகிட்ட வந்து அவங்க பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் கரெக்டாக அவங்க செய்துட்டாங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே நீங்கள் வந்து அவங்களை கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஜோசியரே சொல்லிட்டு இருக்கிறீங்க, மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன்னா உங்கள் பொண்ணோட வந்து ஜாதகத்தில் இருக்கிற தோசை வந்து அந்த மாதிரி தோசம், அதனால தான் உங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இவங்க இந்த 10 நாள் மட்டும் அவர் பார்க்கவே கூடாது, சொல்ல போனாக்கி 1 நிமிஷம் கூட பார்த்துடவே கூடாது, இந்த பரிகாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கி அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்படி ஜோசியர் சொன்னதுமே ஜானகி சரி ஜோசியர்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேராக பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து அபிராமி கேட்குறாங்க, என்ன சம்மந்தி ஜோசியம் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ஜோசியர் இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நடக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே தீபா கார்த்தினி எல்லாருமே வந்துருந்தாங்க. எல்லாரும் வந்ததுமே கார்த்தி கேட்குறாங்க, என்னமாச்சுது, என்ன எல்லாரோடைய மூஞ்சில குழப்பமாக இருக்குது, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அபிராமி வந்து சொல்கிறாங்க. சம்மந்தி வந்து இப்போ 2 பேருக்கும் ஜோசியம் பார்த்தாங்க, அதில் வந்து தீபாவோட ஜாதகத்துக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தோசை இருக்குது, அதை நிவர்த்தி ஆகணும்னா இந்த மாதிரிக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும், இதை கேட்டதுமே காத்தி சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இந்த காலத்தில் இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன காத்தின்னு சொல்கிற, என்ன தான் நம்ம வந்து காலங்கள் மாறினாலும் சரி, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறினாலும் சரி தான், ஆனால் இதுலலாம் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுலேயும் நம்ம கொஞ்சம் நம்பிக்கை வைக்க தானே செய்யணும் அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, அதுக்குன்னு இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அபத்தமாக தெரியுது, இதுலேயும் எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்படிலாம் நீ சொல்லாத கார்த்தி, இதை வேணால் நம்ம செய்திடலாமா அப்படிங்கும்போது அப்போ தீபா வந்து பார்க்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் வந்து இந்த குடும்பத்துக்காக எதனாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன், அதனால இந்த 10 நாள் நான் அவரை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேக்கி நான் அதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், எனக்கு வந்து அவரும் இந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும், அதுக்காக நான் என்னனாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரம்யா வந்துருந்தாங்க. அப்போ மீனாட்சி மைதிலி அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரம்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, தீபாவும் அவரும் வந்து எவ்வளோ உயிருக்கு உயிராக இருந்துட்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்கள நீங்கள் பிரித்து வைக்க முடியுமா, தீபாவோட தான் இதை தாங்க முடியுமா அப்படின்னு ரம்யா சொல்லவும், இதை கேட்டதுமே மைதிலி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. ஆமா, இவ ரொம்ப நல்லவ போல பேசிட்டு வந்துட்டா. இவங்க போய் எங்க போய் ஜாதகத்தை பார்த்தாங்களோ தெரியல. ஃபர்ஸ்ட் அத்தைகிட்ட கேட்கணும் இவங்க போய் எங்க போய் ஜாதகத்தை பார்த்தாங்கன்னு. அங்க கூட ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு மைதிலி வந்து மீனாட்சிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அப்படியா நீ சொல்லிட்டு இருக்கிற, இதுல கூட அவ வந்து ஏதாவது குழப்பம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது இவ எதனாலும் பண்ண தயாரா இருக்கிறா. ஏன்னா இவளுக்கு வந்து இப்ப கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவள் நினப்பு வந்துருச்சுது. அதுக்காக தான் இதெல்லாம் செய்தாலும் சொல்லிட்டு கூட எனக்கு வந்து தோணுது அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் அமைதியாக இரு, இங்கே என்னதான் நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் அப்போ ரம்யா வந்து தீபாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன தீபா இந்த தோசத்துக்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே கொடுமையா இருக்கும் போலுக்கு அப்படிங்கும்போது அப்போ தீபா சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்காக நான் எதுவும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன், அதனால 10 நாள் அவர் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பரிகாரத்தை நான் ஏற்றுக்கிடுது அப்படின்னு தீபா சொல்லவும் இதை கிட்டதுமே ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. இந்த 10 நாளைக்குள்ள நான் என்னெல்லாம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்து கேட்கறாங்க ஜானகிட்ட, நீங்க எந்த ஜோசியத்தை நீங்க ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கவும் இதை கேட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ளை நாங்கள் எப்போவுமே வந்து ஒருத்தட்ட தான் நாங்கள் வந்து ஜோசியம் பார்ப்போம், ஆனால் அவர் இல்லை, அவருக்கு பதில் நாங்கள் இன்னொருத்திட்ட பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அவங்க அவருடைய அட்ரஸ் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கும்போது அப்போ அது எந்த இடம்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் ஜானகியும் வந்து அந்த அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கார்த்தி என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த ஜோசியர் இருக்கிற இடத்துக்கு அவர் போயிருந்தாரு. அப்போ கார்த்தி வந்து தன்னுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்னுடைய ஜாதகத்தை பற்றி எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்கள் அப்படிங்கப்போ அப்போ அந்த ஜோசியர் வந்து ஜாதகத்தை கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. தம்பி உங்களுக்கு வந்து கல்யாண வேலை வந்துருச்சுது, இன்னும் கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்திக்கு தெரிஞ்சிருது இவர் வந்து உண்மையான ஜோசியர் கிடையாது, இவர் போலியான ஜோசியர்னு சொல்லி தெரிஞ்சிருது. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, இந்த ஜாதகத்தை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் தம்பி இந்த ஜாதகத்தை நான் இப்போ தானே பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த வேலையில் இருக்கிறீங்க அப்படிங்கப்போ அப்போ ஜோசியர் வந்து முழிக்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அதெல்லாம் பற்றி கேட்குறீங்க அப்படிங்கும்போது இல்லை ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்களா அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அப்போ ஜோசியர் அப்படியே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஜாதகத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லையா அப்படிங்கும்போது இல்லை பார்க்கவே இல்லை, நானே உங்களை இப்போ தான் பார்க்குறேன், இந்த ஜாதகத்தை நான் இப்போ தானே பார்க்குறேன் அப்படின்னு ஜோசியர் சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரொம்ப கரெக்டாக அழகாக சொல்கிறீங்களே, என் ஃப்ரெண்டுக்கு கூட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் அவனை வர சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சரி அப்படின்னு ஜோசியரும் சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வெளியே வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா தர்மலிங்கத்துக்கும் ஜானகிக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஜாதக இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன், நீங்கள் உடனடியாக நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ள என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்போ வந்து தீபா கேட்குறாங்க, என்னம்மா எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது தெரியல மாப்பிள்ளை வந்து உங்கள் 2 பேருக்கும் நான் ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம்ல அந்த இடத்துக்கு மாப்பிள்ளை வர சொல்லுதாரு அப்படிங்கும்போது எதுக்குமா அவர் அங்கே வர சொன்னார் அப்படிங்குவோம் அதை பற்றி தான் நாங்கள் கேட்டோம், நீங்கள் உடனடியாக வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு, எதுக்காக அப்படி சொன்னார்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது சரிம்மா அவர் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பதட்டமாக அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்ததுமே எங்கே பார்த்தோம்னா காத்திட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. என்ன மாப்பிள்ளை எங்களை திடீர்னு வர சொன்னீங்களே என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இந்த இடத்துல தானே ஜோசியம் பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாப்பிள்ளை இங்கே தான் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா அந்த ஜோசியரை காணலை, ஜோசியர் எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தேடுறாங்க. இங்கே தானே இருந்துட்டு இருந்தாரு இவ்வளோ நேரமோ, அதுக்குள்ளேயே அவர் எங்கே போயிருப்பாருன்னு சொல்லி கொஞ்ச நேரமாக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானகி தீபா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளைங்க என்ன நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்களை எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரமாக ஜோசியருக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, நான் அவரை காணலை. பார்க்குறாங்க பின்பக்கமாக கதவு திறந்து கிடக்குது. அப்போ வந்து பின்பக்கமாக கதவு திறந்து கிடக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஜோசியர் எங்கேயுமே காணலை. உடனடியாக வந்து கார்த்திக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இந்த ஜோசியர் வந்து நம்ம ஃபோன் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டாரு, அதனால தான் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கணும், கண்டிப்பாக இதில் ஏதோ வந்து ஒரு தப்பு நடக்குது மட்டும் தெரியுது, ஆனால் எங்கேருந்து யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு மட்டும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு இங்கே என்ன நடக்குது நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது இந்த ஜோசியர் வந்து சரியான ஃப்ராட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க, இங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் எப்படி அவர் வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ நடந்த கதையை சொல்கிறாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகலைங்கிற வரைக்கும் நான் வந்து ஜோசியத்தை வந்து எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி கேட்டேன், அவர் அதுக்கும் ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்கிறாரு, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இவர் சொன்னது எல்லாமே பொய், ஏன்னா அந்த ஜாதகத்தை கொஞ்ச நேரம் முன்னாடினா அத்தையும் அம்மா கொண்டு காட்டினாங்க, நான் திருப்பி கொண்டு இந்த ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறேன், அவருக்கு வந்து அது தெரியவே இல்லை, ஆக மொத்தத்தில் ஒரு பொய்யானவர், நான் வந்து அத்தைக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னோம்ல அதை அவர் கேட்டிருக்கணும், அது கேட்டுட்டு தான் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இவங்க எல்லாத்துக்கும் வந்து தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. என்னங்க நீங்கள் சொல்கிறத
பார்த்தாக்கி தலையை சுற்றுற மாதிரிக்கு இருக்குது, இங்கே என்னதான் நடக்குது, அவர் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லை நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக யாரோ சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது யாருன்னு தான் தெரியல, எனக்கு என்னமோ அந்த ரம்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லவே இது கேட்டதுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க தீபா நம்மளுக்காக தானே எல்லாமே நல்லது பண்ணிட்டு இருக்கிறா, நீங்கள் அவளை போய் சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏற்கனவே வந்து மீனாட்சி அக்காவும் மைதிலி அண்ணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நீங்களும் வந்து அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க தீபா, ஏற்கனவே வந்து மைதிலியும் மீனாட்சி அண்ணியும் வந்து அவளை பற்றி தப்பாக பேசுனாங்களா ரம்யாவை பற்றி அப்படின்னு சொல்லும்போது தீபாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க.